ஹாய் விவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டேலியில் சில கஸ்டமருக்கு நம்ம என்ன பண்ணிருப்போம்னா எம்எஸ்எம்இ டீட்டெயில்ஸ்ன்றது நம்ம அப்டேட் பண்ணி வச்சிருப்போம். இன்னும் ஒரு சில கஸ்டமருக்கு என்ன பண்ணிருப்போம்னா எம்எஸ்எம்இ டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் வச்சிருப்போம். ஸோ நம்ம ஓவராலா எம்எஸ்எம்இ டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ண கஸ்டமரையும் அப்டேட் பண்ணாத கஸ்டமரையும் எக்ஸலா எக்ஸ்போர்ட் பண்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை நம்ம என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ஸ் இது கொடுத்துடலாம். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லெஜர்ன்றதை நம்ம என்டர் பண்ணிக்கலாம். இதில் எஃப்ஐ லெஜர் வியூன்றதை நம்ம இது கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பார்ட்டி எம்எஸ்எம்இ டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை என்டர் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் பண்ணதுக்கு அப்புறம் நேம் ஆஃப் குரூப் கேட்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு வந்து கஸ்டமர் மட்டும் தான் வேணும் அப்படின்னா சன்ரி டெப்ளர்ஸ்ன்றதை கொடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் லெஜரில் பார்த்தீங்கன்னா ஆல் ஐட்டம் செலக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு எல்லா லெஜரும் இங்கே எடுத்து வந்துடும். ஸோ இது செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு கஸ்டமர் வைஸாக கஸ்டமர் வைஸாக நமக்கு என்ன ஆகும்னா எம்எஸ்எம்இ டீட்டெயில்ஸ்ன்றது இங்கே எடுத்து வந்துடும். ஸோ டைப் ஆஃப் என்டர்பிரைஸ் விஎம் ரிஜிஸ்டர் நம்பர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி டைப்ன்றது நமக்கு இங்கே எடுத்து வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், ஆல் லெஜர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லெஜர் வைஸாக இங்கே எடுத்து வந்துடும். ஸோ நம்ம ஜஸ்ட் இது செலக்ட் பண்ணிட்டு மேலே எக்ஸ்போர்ட் பண்ணுறதை கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் கொடுத்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ஃபைல் ஃபார்மேட் சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னா இங்கே என்ன பண்ணலாம், ஃபைல் ஃபார்மேட்ன்றது பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு ஸோ எக்ஸல்ன்றது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை நமக்கு பிடிஎஃப் வேணும்னாலும் பிடிஎஃப்ன்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எந்த ஃபார்மேட் வருமோ அந்த ஃபார்மேட் செலக்ட் பண்ணி இது என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இது எங்கே போய் சேவ் ஆகணும் அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட்ன்றது கொடுத்துடலாம். இங்கே லோக்கல் டிரைவ் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் பார்ட் இதெல்லாம் பண்ணிக்கலாம்னா ஸ்பெசிஃபிக் பார்த்துன்றதை கொடுத்துடலாம். ஸோ ஆல்ரெடி நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஜஸ்ட் இந்த பாத்தை மட்டும் காப்பி பண்ணிட்டு டேலிக்கு போயிடலாம். இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணிக்கலாம். ஸோ என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம். ஸோ இங்கே ஃபைல் நேம் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ டீட்டெயில்ஸ் கஸ்டமர். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நேம் கொடுத்து டாட் எக்ஸ்எல்எஸ்எக்ஸ் சொல்லி ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் கேட்கும். ஸோ எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆயிரும்னா எக்ஸலாக நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன ஆயிருக்கும்னா நம்மளோட கஸ்டமர் டீட்டெயில்ஸ் எல்லாமே, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த எம்எஸ்எம்இ டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன ஆயிருக்கும்னா எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கஸ்டமருடைய எம்எஸ்எம்இ டீட்டெயில்ஸ் இருக்கிற லிஸ்ட்டையும் இல்லாத லிஸ்ட்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸலாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.